சென்னை தாம்பரம் பகுதியில் மாநகர போக்குவரத்து கழக நடத்துனருக்கு செக்கிங் இன்ஸ்பெக்டர் மெமோ கொடுத்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் சரவணன் என்பவர் நடத்துனராக பணிபுரிந்து வருகிறார். இவர் வழக்கம் போல தாம்பரத்திலிருந்து மன்னிவாக்கம் வரை செல்லும் மாநகர பேருந்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது திடீரென மன்னிவாக்கம் அருகே செக்கிங் இன்ஸ்பெக்டர் முனுசாமி என்பவர் பேருந்தை மறித்து சரவணனை தகாத வார்த்தைகளால் திட்டி மெமோ கொடுத்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சரவணன் வெளியிட்டுள்ள வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். கொப்பனாப்பட்டி கிராமத்தில் உள்ள கொப்பனாங்கண்மாயில் மழை வேண்டியும் விவசாயம் தழைக்கவும் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் கண்மாயில் இறங்கி பாரம்பரிய முறையில் மீன்களை பிடித்தனர். நாட்டு வகை மீன்களும் பெரிய அளவிலான மீன்களும் வலைகளில் சிக்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மீன்பிடி திருவிழாவை காண வெளியூர்வாசிகளும் வருகை புரிந்தனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தண்ணீரின்றி பாதிக்கப்பட்ட சம்பா தாளடி பயிர்களுக்கு காப்பீடு தொகை வழங்கப்படுமா என்று தமிழக அரசுக்கு டெல்டா விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் சம்பா தாளடி பயிர்களை லட்சக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் பயிரிட்டிருந்தனர். இந்த நிலையில் மேட்டூர் அணையில் நீர் பற்றாக்குறையால் விவசாயிகளுக்கு உரிய நீர் கிடைக்கப்படாததால் பயிர்கள் நீரின்றி கருகிய பயிர்களை அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொண்டு சென்ற நிலையில் இன்றளவிலும் காப்பீடு தொகை வந்து சேரவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே காப்பீடு தொகையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடிய அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வருடம் மேட்டூர்லேருந்து தண்ணி பற்றாக்குறையாக திறந்து விட்டு குருவை சாகுபடி பண்ணோம், ஒன்றும் இல்லை. அப்புறம் தாழ்டி சாகுபடி பண்ணால் இன்சூரன்ஸ் போட சொன்னாங்க, குருவைக்கு கிடையாது இன்சூரன்ஸ் போட சொன்னாங்க, இன்சூரன்ஸ் போட்டோம். விவசாயம்லாம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோடையில் இவ்வளோ வெயில் அடிக்குது, கரண்ட்டும் சரியாக இருக்க மாட்டேங்குது. நாங்கள் அடுத்த சாகுபடி பண்ணுறதா என்னன்னு தெரியல. இந்த இன்சூரன்ஸ் போனால் என்னாச்சு? அதிகாரி எல்லாம் வாங்கி கணக்கு எடுத்தீங்களா இல்லையா? திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலில் மதுபோதையில் குளிக்க சென்றவர் கடலலையில் சிக்கி உயிரிழந்தார். பழவேற்காடு லைட் ஹவுஸ் கடற்கரையில் சென்னையைச் சேர்ந்த செந்தில்நாதன் என்பவர் நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு மதுபோதையில் கடலில் குளிக்கச் சென்றுள்ளார். அப்போது ராட்சத கடல் அலையில் சிக்கியவரை உடனிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தபோது செந்தில்நாதனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துள்ளதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை பகுதியில் கோயில் நிர்வாகம் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் இளைஞர் மீது திமுகவினர் உள்ளிட்ட 6 பேர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாம்பவர் வடகரையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோயில் நிர்வாகத்தை திமுகவைச் சேர்ந்த சங்கர்ராமன் மற்றும் அவரது உறவினர்கள் கவனித்து வருகின்றனர். இந்த நிலையில் கோயில் நிர்வாகம் தொடர்பாக எழுந்த பிரச்சனையில் சாம்பவர் வடகரை பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவரை சங்கர்ராமன் உள்ளிட்ட 6 பேர் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த சரவணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தும் இதுவரை வழக்கு பதிவு கூட செய்யவில்லை என சரவணன் குற்றம் சாட்டினார். விடியா திமுகவினரின் அராஜகத்தால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இந்த ஆண்டு மாங்கனி விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மானாமதுரையில் 3.5 ஏக்கரில் 25 ஆண்டுகளாக மாங்கனி விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டில் போதிய அளவில் மாங்கனி விளைச்சல் இல்லாததால் அதற்கேற்ற விலையும் கிடைக்கவில்லை. கடந்த வருடம் 50 டன் விளைச்சல் இருந்த இடத்தில் இந்த ஆண்டு 1 டன்னுக்கு கூட வழியில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே விடியா திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு செல்லும் விமானத்தில் அதிக எடையின் காரணமாக 100 பயணிகளின் உடைமைகளை நிறுத்தி வைப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரையிலிருந்து துபாய்க்கு செல்ல தினமும் ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து 192 பயணிகளுடன் துபாய் புறப்பட்ட விமானத்தில் அதிக எடையின் காரணமாக 92 பயணிகளின் உடைமைகள் மட்டும் ஏற்றப்பட்டது. மீதமுள்ள 100 பயணிகளின் உடைமைகள் ஓரிரு நாட்களில் கொண்டு செல்லப்படும் என விமான நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. தருமபுரி மற்றும் சுற்றுவட்டார பகுதியான அரூரில் திடீரென கோடை மழை பொழிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்தது. கோடை காலம் துவங்குவதற்கு முன்பே கிணறுகளில் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இதனால் மாவட்டம் முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு தலைவிரித்து ஆடியது. மேலும் சுட்டெரித்த வெயிலால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் நல்லம்பள்ளி, ஒட்டப்பட்டி, அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஜெயராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த ரகுராஜ்குமார் என்பவர் தேவாலயத்தில் மத போதகராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தேவாலயத்திற்கு வரும் பெண் ஒருவருக்கு 2 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்துள்ளார். கொடுத்த கடனை திருப்பி கேட்டதால் ஆத்திரமடைந்த அந்த பெண் தனது 14 வயது மகளிடம் ரகுராஜ்குமார் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறி புகார் அளித்தார்.
புகாரின் அடிப்படையில் அவர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தன் தந்தை மீது போடப்பட்ட வழக்கு சித்தரிக்கப்பட்டதாகவும் அதில் உண்மைத்தன்மை இல்லை என ரகுராஜ்குமாரின் மகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரியை விடிய அரசு தூர்வாரி மேம்பாலம் அமைத்து தர வேண்டுமென விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். வீராணம் ஏரி எப்போதும் இல்லாத அளவில் வறண்டு போய் காட்சியளிக்கிறது. இதனால் ஏரியின் உள்ளே தற்காலிகமாக போக்குவரத்து வழியாக பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஏரியின் கிழக்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதியினை இணைக்கும் வகையில் பாலம் அமைத்து தர வேண்டுமென பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஏரியில் தண்ணீர் இல்லாத போதே ஏரியினை தூர்வார வேண்டும் எனவும் வலியுறுத்தி உள்ளனர். வீராணம் ஏரியை தூர் வாரி தமிழக அரசு இதுக்கு நல்ல தண்ணி எப்பயும் இருக்கிற மாதிரி இருந்தாக்கா விவசாயத்துக்கும் நல்லது, மீனவர்களுக்கும் நல்லது. நாங்கள் இந்த திருச்சினபுரத்து சித்தமல்லியிலேருந்து திருச்சினபுரம் டு இந்த காய்ச்ச காலத்தில் ஏரி வடிஞ்சிருக்கும் போது இதில் மக்கள் போயிட்டு இருக்காங்க. இதில் தண்ணி இருக்கும்போது போகிறதுக்கு ஒரு அவசர உதவிக்கு ஒரு பாலம் அமைச்சு கொடுத்தாக்கா சிறப்பாக இருக்கும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பச்சிளம் குழந்தைகளின் மரணம் தொடர்ந்து வருவதாக அதிமுக எம்எல்ஏ சு ரவி கண்டனம் தெரிவித்துள்ளார். அரக்கோணத்தைச் சேர்ந்த மோகன், இவரது மனைவி காயத்ரி தம்பதியினருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தை பிறக்கும் போதே மூளையில் சில குறைபாடுகள் இருந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பரிதாபமாக குழந்தை இறந்தது. இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் தவறான தடுப்பூசி போடப்பட்டதால் இதே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தினேஷ் சர்மிளா தம்பதியரின் குழந்தையும் இறந்து போனது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள எம்எல்ஏ சு ரவி, பச்சிளம் குழந்தைகள் இறக்கும் சம்பவங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வாடிக்கையாகி வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டுமென இந்த விடியா திமுக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகர பகுதியில் உள்ள கிணறுகளில் தண்ணீர் எடுக்க அனுமதி வழங்க கோரி தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 400க்கும் மேற்பட்ட தனியார் தண்ணீர் லாரிகள் இயங்கி வருகிறது. நகர பகுதிகளில் உள்ள பொது மற்றும் தனியார் கிணற்று உரிமையாளர்கள் அனுமதி பெற்று லாரிகள் மூலம் குடியிருப்பு பகுதிகள் விவசாய தேவைகளுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சில கிணறுகளில் தண்ணீர் எடுக்க ஒரு சிலர் பிரச்சனை செய்வதால் பணிகளில் சுணக்கம் ஏற்படுகிறது. இதனால் விவசாய தேவைக்கு தண்ணீர் வழங்க முடியவில்லை என லாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே வருவாய்த்துறையினர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். எங்கே பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறாங்க. எப்படி நம்ம வண்டி ஓட்டுறது? இந்த விவசாயிகளுக்கு எப்படி கொண்டு போய் தண்ணி சப்ளை பண்ணுறது? இப்போ தென்னை மரம் ஆயிடுதுனுங்க, கூப்பிட்டே இருக்கிறாங்க. மாடுகளுக்கு தண்ணி இல்லை, தென்னை மரத்துக்கு தண்ணி இல்லை கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் எடுக்கிற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா எப்படி நம்ம போய் சப்ளை பண்ணுறது? எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே முறையாக மருத்துவம் படிக்காமல் பல வருடங்களாக மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். வாலாஜாபேட்டை அருகே ஒழுகூர் கிராமத்தைச் சேர்ந்த 72 வயதான ஜெயவேல் என்பவர் 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துள்ளார். இந்த நிலையில் பல வருடங்களாக முறையான மருத்துவம் படிக்காமலும் உரிமம் பெறாமலும் வீட்டிலேயே மருந்தகம் அமைத்து பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த அரசு மருத்துவக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து அவர் வைத்திருந்த மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு போலீசார் உதவியுடன் முதியவர் கைது செய்யப்பட்டார். கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மாநகராட்சி ஊழியர் சாலையில் வீசி செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மாநகராட்சி ஊழியர்கள் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து லாரிகள் மூலம் குப்பை கிடங்குகளில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வீடுகளில் சேகரித்த குப்பைகளை வடவள்ளி சின்மயா நகரில் மாநகராட்சி தூய்மை ஊழியர் ஒருவர் சாலையோரம் வீசி செல்லும் காணொலி காட்சி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஆட்டோ மீது கார் மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் அடுத்த கும்மினிப்பேட்டை தனியார் பெட்ரோல் பங்க் அருகே சோளிங்கரிலிருந்து அரக்கோணம் நோக்கி சென்ற ஆட்டோ மீது எதிர்நோக்கி வந்த கார் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இதில் ஆட்டோவில் பயணம் செய்த ஓட்டுநர், குழந்தை மற்றும் 2 பெண்கள் என 4 பேரும் பலத்த காயத்துடன் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து அரக்கோணம் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பேருந்துகள் மிகவும் பழுதடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடிய அரசின் போக்குவரத்து துறை அண்மையில் அனைத்து அரசு பேருந்துகளையும் முழுமையாக சோதனை செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என அறிவித்திருந்தது. இந்த நிலையில் திருவள்ளூர் பகுதியிலிருந்து செங்கல்பட்டு, திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் அரசு பேருந்துகளில் இருக்கைகள் உடைந்தும் டயருக்கு மேல் பகுதியில் விரிசல் ஏற்பட்டும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது. மேலும் இதுபோன்ற பேருந்துகளை இயக்கக்கூடாது எனவும் அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழ்வதற்கு முன்னர் இந்த பேருந்துகளை ஆய்வு செய்து சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் தண்ணீர் மிகவும் மாசடைந்து பச்சை நிறத்தில் காணப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கடுமையான வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் காவிரி ஆற்றில் குளிக்கச் செல்லும் பொதுமக்கள் தண்ணீர் பச்சை நிறத்தில் மாசடைந்து துர்நாற்றம் வீசுவதாக குற்றம் சாட்டினர். லட்சக்கணக்கான மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூலாம்பட்டி காவிரி ஆற்றின் மாசடைந்த தண்ணீரை சுத்திகரித்து பாதுகாப்பான குடிநீர் வழங்க விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அருகே சோழவரத்தில் அரசு அனுமதியின்றி செயல்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சோழவரம் அலமாதி கிராமத்தில் அங்கீகரிக்கப்படாத தனியார் சுத்திகரிப்பு குடிநீர் நிறுவனம் செயல்படுவதாக இந்திய தர நிர்ணய அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சென்னை கிளை அலுவலக அதிகாரிகள் நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அந்த நிறுவனத்தில் பேக்கேஜ் செய்யப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டிருந்த 1,00,000க்கும் மேற்பட்ட குடிநீர் பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்ட ரேஷன் கடையை மீண்டும் பழைய இடத்திற்கே கொண்டுவர வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாத்தூர் அருகே சின்ன கொல்லம்பட்டி பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் செயல்பட்டு வந்த ரேஷன் கடை மூலம் 4 கிராமங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்து வந்தன. கட்டடம் பழுதடைந்த காரணத்தால் தெற்கூர் சின்ன கொல்லப்பட்டியின் இடைப்பகுதியில் புதிய ரேஷன் கடை திறக்கப்பட்டது. ஆனால் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் ரேஷன் கடை தங்களுக்கு வேண்டாம் என கூறி தெற்கூர் கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டிவனத்தில் அமைந்துள்ள அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு திண்டிவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து எள்ளு, உளுந்து, காராமணி, மணிலா போன்றவை விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. ஆனால் அவற்றுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய கோரி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திண்டிவனம் செஞ்சி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாங்கள் திண்டிவனம் ஒழுங்குமுறையில் தான் நாங்கள் விற்கிறோம் பயிர், அங்கே தான் விற்றாகணும். ஆனால் அவங்க வந்து இன்றைக்கி அடி மைனஸ் விலைக்கு பயிர் எடுத்துருக்காங்க சார். இன்றைக்கி கிட்டத்தட்ட 200 விவசாயிகள் மேலே பாதிப்படைஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, காராமணி, உளுந்து எல்லாம் பனிப்பயிர் எல்லாமே அது மைனஸில் தான் எடுக்கிறாங்களே தவிர ஐஎஸ் வேலை இது வரையும் அவங்க எடுக்கல. பனிப்பயிர் 8000 ரூபா போனது சார். இப்போ வந்து இன்னைக்கு 6500 தான். 6500 ரூபா போடுறாங்க. இப்போ 1500 ரூபா லாஸ். இதில் இது விவசாயி ஒரு ஏக்கருக்கு வந்து 3 மூட்டை தான் வந்து மழையால் பனிப்பயிர் வந்து எவ்வளோ லாஸ். ஒரு ஆள் 60,000 செலவு பண்ணிடுறான் ஒரு ஏக்கருக்கு. ஒரு ஏக்கர் 60,000 செலவு ஆகுது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் அநேக இடங்களில் மழை பெய்தது. காவேரிப்பட்டினம், சூளகிரி, குருபரப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே வனத்துறையினர் எடைமேடையில் வாகனங்களை எடை சரிபார்த்து அனுப்புவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் வனத்துறையினர் எடை சரிபார்த்து வாகனங்களை அனுப்புவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் தமிழக, கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே தினசரி 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வருவதாகவும், வேறு இடத்தில் இந்த எடைமேடை அமைத்தால் மட்டுமே தினசரி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய முடியும் எனவும் வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் தென்னை மரம் மின்கம்பம் மீது சாய்ந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாதனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென சூறைக்காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழையால் தோட்டாளம் பகுதியில் இருந்த தென்னை மரம் மின்கம்பம் மீது சாய்ந்து சாலையில் விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மின்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டபோது அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 7 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தென்னை மரம் வந்து லைன் மீது மின்சார லைன் மீது சாஞ்சிட்டது. அது வந்து உடனே நான் மின்சாரத்துறை அதிகாரியான ஜேஇக்கு உடனடியாக ஃபோனில் தகவல் சொன்னேன். ஜே இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சம்பவம் நடந்த பகுதிக்கு இதுவரை பார்வையிடவும் வரவில்லை. திரும்ப மீண்டும் தொலைபேசியில் தொடர்பு பண்ணால் அவர் மீண்டும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி ஒரு 20 கிராமத்திற்கு மேலே இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். எந்த ஒரு அதிகாரியும் இது வரைக்கும் வந்து பார்வையிடலை. உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாரும் வந்து பார்வையிடலை.